வணக்கம் உறவுகளே. ஆந்திராவில் இருக்கிற நண்பர்கள், என்னுடன் வேலை பார்க்குற ஆந்திரா நண்பர்கள் எல்லார்கிட்டையும் நான் பேசியதில், ஆந்திராவில் ஏன் ஜெகன் அண்ணா தோத்தார், அவர் என்ன பண்ணியிருக்காருண்டா, அவங்க ஊரில் கவர்மெண்ட்டில் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தாய்மார்களுக்கு 1000 கொடுத்துருக்காரு. மற்றபடி மகளிர் குழுக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 15,000 கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு, ஆனால் அங்கே எதெல்லாம் கூட்டியிருக்காருன்னா, தண்ணி வரி, கரண்ட் வரி, பத்திரப்பதிவுத்துறை எல்லா வரியுமே கூட்டிட்டு மது போதை, கஞ்சா போதை, இந்த மாதிரி போதை வியாபாரமும் நிறையா சீரழிஞ்சிருக்கு ஆந்திரா. ஆகையினால இந்த மக்கள் அவரை ஆட்சி கட்டிலேருந்து கீழே இறக்கிட்டாங்க. அதுவும் போக அவங்க அப்பா பேரில் எந்தெந்த தெருவெலாம் இருக்கோ எல்லாமே அவங்க அப்பா பேர் தான். அவங்க அப்பாவுக்கு அந்த ஆந்திராமும் சிலை வச்சுருக்காரு. கடற்கரை ஓரமாக அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. அந்த பேரையும் எடுத்துகிட்டு அவங்க அப்பா பேர் ஒய்எஸ்ஆர் ரெட்டியே பேரே வச்சுருக்காரு. அதனால தான் இந்த மக்கள் ஜெகன் அண்ணாவை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணால் உங்களை வரவேற்பாங்க. அதே போல் மக்களுக்கு விரோத செயல்களை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் ஆட்சி கட்டிலேருந்து இறக்கிடுவாங்க. அதுதான் நடந்திருக்கு ஆந்திராவிலையும்.